Xiaomi அவங்களோட Redmi Note சீரிஸ்ல இரண்டு புதிய ஃபோன்ஸான Redmi Note 7 and Redmi Note 7 Pro இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல Redmi Note 7 Pro ஓட டாப் 5 ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. and நம்ம சேனலை இன்னும் Subscribe பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது techmax தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இந்த Redmi Note 7 Proல நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியர் கேமரா செட்டப். ஒரு 48 மெகாபிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. Redmi Note 7 சைனீஸ் வெர்ஷனில் ஒரு 48 மெகாபிக்சல் சாம்சங் ஐசோசெல் சென்சார் பார்த்தோம். ஆனால் இந்த Redmi Note 7 Proல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் 48 மெகாபிக்சல் சோனி IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சாரை நம்ம ஏற்கனவே Honor View 20லலாம் பார்த்துருக்கோம். அது ஒரு ஹை எண்ட் டிவைஸ். ஆனால் அதே கேமரா ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் பார்க்குறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான். இந்த ஃபோனில் இருக்க ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் சோனி IMX586 சென்சார். இதை f1.79 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இது 0.8 மைக்ரான் சைஸில் வருது. ஃபேஸ் டிடெக்ஷன், டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ், CISன்னு எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஆட்டோ ஃபோக்கஸ், AI பியூட்டி மோட் எல்லாமே இருக்குது. இந்த ஃபோனில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரா டிசைன். Redmi Note சீரிஸில் இது வரைக்கும் வந்த எல்லா ஃபோன்ஸுமே மெட்டல் பாடியில் தான் வந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டுலேயுமே வந்து Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிளாஸ் சாண்ட்விச் டிசைனராக நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த ஃபோனில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டிவ் கிரேடியன்ட் பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நாச்சும் ஒரு டியர் ட்ராப் நாச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இருக்காது. பெசல்ஸும் 1.99 mm அளவுக்கு நேரோவாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே 2.5D கர்வ்ட் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 3 கலர் வேரியன்ட்ஸில் வருது. ஸ்பேஸ் பிளாக், நெப்டியூன் ரெட் அண்ட் நெபுலா ப்ளூ. இந்த ஃபோனில் நம்ம மூணாவது பார்க்க போகிற ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Qualcomm ஸ்னாப்ட்ராகனோட ஒரு புதிய சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 675 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதே சிப்செட்டை தான் நம்ம Vivo V15 Proலையும் பார்த்தோம். ஆனால் அந்த Vivo V15 Pro பார்த்தீங்கன்னா அது 30,000 ரூபா ரேஞ்சில் வரும். அதோட பாதி ப்ரைஸ் பாயிண்ட்லேயே இந்த ஃபோனை கொடுக்குறது உண்மையிலே இன்னொரு நல்ல விஷயம் தான். இந்த ஃபோனில் நீங்கள் 4GB RAM எடுத்துக்கிட்டாலும் சரி, 6GB RAM எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட்னு தான் சொல்லணும். இந்த ஸ்னாப்ட்ராகன் 675ல் பார்த்தீங்கன்னா கேமிங், ஃபோட்டோகிராஃபியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய AI ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த புதிய ஸ்னாப்ட்ராகன் 675 சிப்செட் பார்த்தீங்கன்னா 11 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட்டோட CPU அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹை பவர் கோர்ஸ் 2 GHz கொடுத்துருக்காங்க அண்ட் 6 லோ பவர் கோர்ஸ் 1.7 GHz கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா நம்ம Nokia 8.1, Mi 8 SE இதில் எல்லாம் பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 710ஓட பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட். ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 675 இந்த ஃபோனில் கொடுத்துருக்கனாலே இந்த ஃபோனில் இருந்து நம்ம ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரெட்மி ஃபோன்ஸையும் விட இதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன்னு சொல்லணும். இந்த ஃபோனில் நம்ம நாலாவது பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த USB-C போர்ட். இப்போ தான் முதல்ல ஒரு ரெட்மி ஃபோனில் USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம எப்போ தான் USB-C போர்ட் எல்லாம் பார்க்க முடியும். அதுவும் குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாக்ஸ்லேயே குவிக் சார்ஜர் எதுவும் கொடுக்கல. நீங்கள் இந்த ஃபோனில் உள்ள குவிக் சார்ஜர் எபிலிட்டியை யூஸ் பண்ணால் நீங்கள் தனியாக தான் ஒரு குவிக் சார்ஜர் வாங்கி ஆகணும். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த ஃபோனில் USB-C போர்ட் ப்ளஸ் குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் ப்ளஸ் 4000 mAh பேட்டரி இது ஒரு பவர்ஃபுல் டிவைஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பவர் பேக் டிவைஸாக மாற்றுது. நம்ம இந்த ஃபோனில் பார்க்க போகிற அஞ்சாவது ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பை பேஸ்ட் MIUI 10. நிறைய பேருக்கு இந்த ஃபோனில் MIUI இருக்கிறனாலே பிடிக்காது. ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான ஃபீச்சர் தான். இப்போ MIUI 10ல் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஃபோனுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடிய சீக்கிரமே வரப்போகிற MIUI 11க்கும் இந்த ஃபோனுக்கு அப்டேட் கிடைக்கும். இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M20 மாதிரிப்பட்ட இப்போவும் புதுசாக இறங்கிட்டு இருக்கிற ஃபோன்ஸும் நிறைய ஆண்ட்ராய்ட் பையில் தான் வருது. இன்னும் சொல்லணும்னா எனக்கே MIUI விட ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டு தான் பிடிக்கும். ஆனால் இந்த MIUIயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த MIUIயில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறனால இந்த லிஸ்ட்டில் இந்த MIUI ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் MIUIயில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். இந்தியா மாதிரிப்பட்ட சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும் MIUIயில் இந்த மாதிரி ஆட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு மோசமான விஷயம். நானும் MIUI பற்றி பேசுகிற எல்லா வீடியோஸ்லையும் இதை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ Xiaomi தரப்புலேருந்து இந்த ஆட்ஸை நிறுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட 4GB RAM வேரியன்ட் 14,000 ரூபாய்க்கும் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. இதை ஒரு பெர்ஃபெக்டான ப்ரைஸிங் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இங்கிலீஷ் சேனலையும் செக் பண்ணுங்கள். Until next time, I'm Maxwell. Goodbye.